கனஜீவாமிர்தம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குற வேலையை செய்கிறது. இது 40 சென்ட் நிலத்துக்கு எனக்கு கனஜீவாமிர்தம் ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300 ரூபா தான் ஆயிடும். அப்போதான் எனக்கு பொட்டுல் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன். உடம்புக்கு வெளியில் போடுறதுக்கு இவ்வளவு செலவழிக்கிற, என்னென்ன மாதிரி செய்கிற, இதெல்லாம் பெருமையாக பேசுகிற, உடம்புக்கு உள்ளார கொடுக்குறதெல்லாம் விஷத்தை கொடுக்குற. அனைவருக்கும் வணக்கம். சேகர். நான் தொங்கரைமான்பட்டு வில்லேஜில் இருக்கேன். கடந்த 5-6 மாதமாக TNSRLM இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம் வந்து FFS உழவர் வயல்வெளி பள்ளி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் தான் நடைபெற்று இருக்குது. நிலக்கடலை இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உணவு தேவைக்காக பார்த்திங்கன்னா நெல் விதைச்சிருக்கோம். நெல்லுக்கு தேவையான கனஜீவாமிர்தம் இயற்கை முறையில் நமக்கு அடி உரம் தேவைப்படுறதுனால கனஜீவாமிர்தம் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கனஜீவாமிர்தம் ரெடி பண்ண தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சாணி 200 கிலோ, கடலமாவு வந்து 4 கிலோ, வெல்லம் 4 கிலோ, புத்து மண் கைப்பிடி அளவு, கோமியம் பதைக்கேற்ப மாறுபடும். 4 கிலோ மாவை கோமியத்தில் உருண்டை இல்லாமல் கரைச்சி அது மேலே பரப்பி தெளிக்க போகிறோம். 4 கிலோ வெல்லம், 1 கைப்பிடி அளவு புத்து மண், இவையெல்லாம் கலந்து நிழலில் உலர்த்தி உருண்டை பிடிச்சி நிழலில் உலர்த்தி இப்போ தூள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த உருண்டை 10 நாளாக நிழலில் காஞ்சிருக்கு. கனஜீவாமிர்தம் மண்ணில் உள்ள அனைத்து சத்துக்களையும் பயிர்களுக்கு எடுத்து கொடுப்பதனால நம் பயிர்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இதனால் நமக்கு அதிக மகசூல் தரும். இயற்கை முறையில் நம்ம பயிரிடுவதால் நமக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்கிது. பயிர் வைக்கும்போது நமக்கு ஆகக்கூடிய செலவு குறைவாக ஆகிறது. எல்லாமே என்னுடைய வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணுறதுனால நான் இயற்கை முறையில் பண்ணியிருக்கேன். அடுத்த முறை பார்த்திங்கன்னா நான் பெரிதளவில் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற FFS சார், திருமலை சார் அவர்களுக்கு மிக்க நன்றி.